இறைவன் கிட்ட கேட்பாரு சிவநேச வெண்பால, எப்பா இந்த மாணிக்க வாசகரு 658 பாட்டு உருகி திருவாசகம் கொட்டிட்டாரு இல்லையா? என்னையா சொன்ன நீ அவர் காதுல அந்த திருப்பெருந்துறையிலன்னு கேட்பாரு. வேத முடிவோ, ஆகம முடிவோ, நாத முடிவோ நவின்றாய் நீ அந்த மாணிக்க வாசகருக்கு என்னையா சொன்னு ஏக்கும். திருவாசகத்தை படிச்சு நம்மலாம் படிச்சுட்டு போயிடுவோம். ஐயாக்கு அவரை போல ஆகணும். என்ன சொன்ன அவருக்கு சொன்னதை எனக்கு சொல்லு. எதுக்காக அப்படி உருகி 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 திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்படி எழுதியிருப்பார் இல்லையா? அதை நினைச்சு ஐயா ஏங்குறாரு. என்னையா பண்ண, என்னையா சொன்ன அவன் காதுல போயிட்டு நீ திருப்பெருந்துறையில இப்படி ஏங்கணும். சுந்தரரை நினைச்சு ஏங்குவார். சுந்தரரை நினைச்சு ஒரு ஏங்கி ஒரு பாட்டு இருக்கும். என்ன சுந்தரருடைய சிறப்பு என்ன? திருமணத்தின் பொழுது வம்புக்கு இழுத்து திருமணத்தை நிறுத்தி ஓலைய காட்டி நீ அடிமைன்னு சொல்லி சண்டை போட்டு வம்பு இழுத்து வழக்கு போட்டு வலிந்துல சுந்தரர் ஆட்கொள்றாரு. வள்ளல் பெருமானார் பாக்குறாரு. என்னையா சுந்தரர் மேல உனக்கு அவ்வளவு அன்பு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு. சிவநேச வெண்பால வரும். எப்பா முன்னாடி நீ இந்த சுந்தரரை திருமணத்துல முன் வலிவில் கொண்டது போல் நீ முன்னாடி வலிவில போய் அவனை அப்படி போய் அழைச்சல்ல, அந்த மாதிரி நீ வர வேண்டாம். என் கல்யாணத்துக்கு நீ வர வேண்டாம். உன் பூதகணங்கள் இருக்குல்ல, எவ்வளவு வச்சிருக்க, அதுல ஒரே ஒரு பூதகணத்தை ஒரு கணம் அனுப்பு. எப்படி சொல்லுவாரு? ஒரு பூதகணத்தை ஒரு கணம் அனுப்பி வா அப்படின்னு மட்டும் சொல்லு, நான் உடனே வந்துடுறேன்.